சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. மலர கொலை பண்ற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க யாரா இருக்கும்? அவங்க யாரா இருந்தாலும் அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. என் மருமகளை எந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் சும்மா விட மாட்டேன். என்னங்க, இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. அவங்க யாரா இருந்தாலும் விடவே கூடாது. மலரை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினவங்க அதுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். ஏண்டா மலரை இப்படி பண்ணோன்னு வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க நினைச்சு நினைச்சு கஷ்டப்படணும். அந்த மாதிரி ஒரு தண்டனையை அவங்களுக்கு கொடுக்கணும். உடனே போன் பண்ணுங்க. இல்ல வள்ளி, போன்ல வேண்டாம். நானும் ஆனந்தம் நேர்லயே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறோம். அப்பதான் அவங்க உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுவும் சரிதாங்க. அப்படியே கமிஷனரையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருங்க. இதுல சம்பந்தப்பட்டவங்க எங்க இருந்தாலும் தப்பிக்கவே கூடாது. மலர், கை ரொம்ப அடிபட்டிருக்கா. நான் உனக்கு எதுவும் மருந்து போட்டு விடுவா மலர்? அக்கா, ஹாஸ்பிட்டல் மெடிசன்லாம் கொடுத்துருக்காங்க. மலருக்கு இப்போ ரெஸ்ட் தான் தேவை. வா மலர். அர்ஜுன், நீங்களும் மலரை தேடி அலைஞ்சு ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. மலரை நான் பாத்துக்கிறேன். ஆமா அர்ஜுன், நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஸ்ட் எடு. தங்கச்சிமா அவங்க 2 பேரும் பார்த்துப்பாங்க. போ. வா மலர், ரூமுக்கு போலாம். பார்த்து. ஏய் மலர், இன்னைக்கு நீ தப்பிச்சிட்டேன்னு சந்தோஷப்படாதடி. என்னைக்கா இருந்தாலும் உன் சாவு ஏன் கையில தான். அக்கா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா இப்படி அசால்ட்டா நின்னுக்கிட்டு இருக்கீங்க? என்னக்கா பண்றது? போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் எதுவும் ஆகாது. அவனுங்க இந்த ஊரை விட்டு போயிருப்பானுங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னா அர்ஜுன் பிரச்சனைய மறந்த மாதிரி இந்த பிரச்சனையும் மறந்துருவாங்க. இப்போதைக்கு நம்ம பிரச்சனை போலீஸ் இல்ல, அந்த மலர் தான். அக்கா, நீங்க ரொம்ப கேஷுவலா சொல்றீங்க. உங்களுக்கு மாட்டும் போது தெரியும் என்ன நடக்கும்னு. அக்கா, இவ சொல்றது கரெக்ட் தான். அர்ஜுன் பிரச்சனையை அவங்க மறக்கல, நீங்க தான் மறந்துட்டீங்க. அர்ஜுனை கொலை பண்ண பார்த்ததுக்கு தண்டனையா தானே என்னையும் அப்பாவையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாங்க. அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா துர்கா, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கணும். மலரை இங்கிருந்து துரத்துறதுக்கு முன்னாடி நாம இந்த வீட்டுல இருக்கிறதுக்கான வழியை தான் யோசிக்கணும். பார்த்து உட்காரு. மலர், நீ படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் போய் உனக்கு டிஃபன் ரெடி பண்றேன். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு கூப்பிடு. நீ ஏதோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. சரிக்கா.
உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னக்கா என்கிட்ட போய் பெர்மிஷன் எல்லாம் கேக்குற? என்ன விஷயம்னு சொல்லுக்கா. இல்ல, இதுக்கு மேலயும் நீ அர்ஜுனை ஏத்துக்காம இருக்கிறது சரின்னு நினைக்கிறியா? அவர் இப்ப பழைய அர்ஜுன் இல்ல, அவரு மாறிட்டாருன்னு உனக்கு இன்னும் தோணலையா? அவர் இப்ப உனக்கானவரா? நீ எதிர்பார்த்த மாதிரி ஒருத்தரா மாறி இருக்காரு மலர். அத உன்னால உணர முடியலையா? இன்னும் நீ ஏன் மௌனமாவே இருக்க? போக இருந்த உன் உசுர மீட்டு கொடுத்திருக்காரு. உன் மேல பொய்யான பாசம் வச்சிருந்தவரா இருந்திருந்தா, உன்கிட்ட நடிச்சு உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா, அவரையே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எதுக்கு உன்னை காப்பாத்திருக்கணும்? எப்படியோ போட்டுன்னு விட்டுருக்கலாம்ல. உனக்கு தெரியாது மலர், நீ காணோன்னு தெரிஞ்சதும் நீ எங்க போன, உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அர்ஜுன் துடிச்சத நான் என் கண்ணால பார்த்தேன். மனுஷன் அப்படியே நொந்து போயிட்டாரு. எங்க தேடியும் நீ கிடைக்கலன்னு தெரிஞ்சதும் நீ இல்லன்னா அவர் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொன்னாரு, தெரியுமா? அந்த வார்த்தை வெறும் உதட்டுல இருந்து வந்த வார்த்தை இல்ல மலர், மனசுல இருந்த வேதனையிலையும் உன் மேல வச்சிருந்த அளவு கடந்த பாசத்தாலையும் வந்த வார்த்தை. அந்த அளவுக்கு அவர் உன் மேல அன்பு வச்சிருக்காரு. அவர் உன் மேல உயிரையே வச்சிருக்காரு மலர். அவரோட காதலும் உன்கிட்ட கேக்குற மன்னிப்பும் ரொம்ப உண்மையானது. அத நீ புரிஞ்சிக்காம விட்டுறாத. இதுக்கு மேலேயும் தாமதிக்காம அர்ஜுனை ஏத்துக்கிட்டு வாழ்ற வழியை பாரு. நான் அர்ஜுனுக்காக மட்டும் இத சொல்லல. இந்த குடும்பத்துல இருக்கிற செண்பகவல்லி மேடம், விஸ்வநாதன் சார், ஆனந்த் அண்ணன்னு இங்க இருக்கிற எல்லாரும் உன் மேல அவ்வளோ பாசமா இருக்காங்க. ஒருவேளை நம்ம அப்பாவும் அம்மாவும் உயிரோட இருந்திருந்து உனக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னு தெரிஞ்சிருந்தா, அவங்க எப்படி பதறி போய் துடிச்சிருப்பாங்களோ அதே மாதிரிதான் உன்னை நினைச்சு செண்பகவல்லி மேடமும் விஸ்வநாதன் சாரும் தவிச்சிட்டு இருந்தாங்க. நீ கிடைச்சிட்ட, உனக்கு எதுவுமே ஆகலன்னு தெரிஞ்சதோ என்னை விட ரொம்ப சந்தோஷப்பட்டது அவங்க 2 பேரும் தான். அந்த அளவுக்கு உன் மேல அன்பா இருக்காங்க. நீ இந்த பாசத்தை விட்டுறாத மலர். ஒரு பொண்ணுக்கு நல்ல புருஷன் கிடைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நல்ல மாமியாரும் மாமனாரும் அமையறது ரொம்ப முக்கியம்.